இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சுவையான வாழைக்காய் வறுவல். ஒரு அருமையான சைடிஷ்ஷு. சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதம், ரச சாதம், வெரைட்டி ரைஸு, தயிர் சாதத்தோடெல்லாம் அருமையாக இருக்குங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நல்லா மணக்க மணக்க மசாலா ரெடி பண்ணி வாழைக்காயை வறுத்து எடுத்துடலாங்க. அட்டகாசமாக இருக்கும். இது கறி வறுவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ வாழைக்காய் எடுத்திருக்கேன். 3 வாழைக்காய். அதை நம்ம மேலே இருக்கிற தோல்லாம் சீவிக்கலாம். நல்லா சீவி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் பொடியாக கட் பண்ண தேவையில்ல. ஓரளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதை நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மோர் தண்ணியில் கூட சேர்த்துக்கலாம். சாதா தண்ணியிலையும் சேர்த்துக்கலாம், மோர் தண்ணியிலையும் சேர்த்துக்கலாம். எல்லா காயும் இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லா காயும் நம்ம இதே மாதிரி கட் பண்ணி தண்ணியில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை வறுத்துக்கலாம். வறுத்து அரைச்சி செஞ்சோம்னா அவ்வளோ மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம். பட்டை 2 துண்டு, கிராம்பு 2 சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நல்லா நரன்னு நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதோட பூண்டு ஒரு 7 பல் சேர்த்துருக்கேன். தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள். நான் மல்லித்தூளுக்கு பதிலாக குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் கலருக்காக வேண்டி கூட காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் அரைச்சிக்கணும். இப்போ அடுத்தது நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோடு நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். ஏன்னா வாழைக்காய்னாவே நம்மளுக்கு கேஸ் பிடிக்கும், அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதோடு நம்ம பூண்டும் முன்னையே சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே நம்ம தண்ணியில் போட்டு வச்ச வாழைக்காயை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வெந்து வரணும் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரணும். நல்லா வெந்து வந்துடும். அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டோம்னா பாருங்கள், கலர் மாதிரி வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக கறி வறுவல் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் காரம் வேணுனாலும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. பாருங்கள், நல்லா வாழைக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு.
சூப்பராக கறி மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாகவும் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். டக்குன்னு வேலையாயிடும். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நல்லா கலந்து விட்டோம்னா வெந்துக்கும். இப்போ வெந்து வந்துருச்சு. நம்ம கடைசியாக மல்லி இலை தூவி கலந்து விட்டுறலாம். வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரசம் சாதம் எல்லாத்தோடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இன்னும் சாப்பிட சொல்லி நாமளே செய்வோம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு சிம்பிளான டிஷ்ஷு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக மறுமுறை செய்வீங்க நீங்களே. அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.